வணக்கம் நண்பர்களே, மீனாட்சி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல வாசுதேவனுக்கு தெரிய வருது, மீனாட்சி என்னோட பொண்ணு அப்படின்னா இந்த பொம்பளை பொறுக்கி கேடு கெட்டவன் ஆதியை கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு ஜீவாவோட கை கோர்க்குறாங்க வாசுதேவன். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா வாசுதேவன் ப்ரெஸ்அப் ஆகிட்டு வராரு. இங்கே ரிசப்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க வந்தவருக்கு கண்ணில் சுமதி தென்படுறாங்க. என்ன, என் பொண்டாட்டி 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவ இப்போ தான் மறுபடியும் பார்க்குறேன், இவ எப்படி இங்கே அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணை பார்த்து கேட்குறாங்க. அம்மா என்ன சார் வேணும் உங்களுக்கு? எனக்கு அந்த மண்டபத்தில் ஸ்டேஜில் நிற்கிறது யாருன்னு தெரியணும், கண்ணு தெரியலையா? அதுதான் மாப்பிள்ளையும் பொண்ணும். அதுக்கு பக்கத்தில் பொண்ணு பக்கத்தில் நிற்கிறாங்களா, அது யாரு? அது பொண்ணோட அம்மா, மீனாட்சியோட அம்மா அப்படின்னு சொன்ன உடனே பேரஞ்சது கணங்க நிற்கிறாங்க. என் பொண்டாட்டி அப்போ என் பிள்ளைக்கு தான் கல்யாணமா? கடவுளே, அதுவும் இந்த கேடு கெட்ட ஆதி கூடையா? இது நடக்கவே கூடாது அப்படின்னு அந்த இடத்துல வேர்த்து விறுவிறுக்குது. இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும், அதுக்கு என்ன வழி? இந்த கல்யாணத்தை ஏற்கனவே தடுத்து நிப்பாட்டணும்னு ஜீவானி ஒருத்தன் துடியா துடிக்கிறதா தான் ஆதி சொன்னானே. அப்போ அந்த ஜீவா கூட கை கோர்த்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாது. நானும் இது இந்த ஆதி ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறான், பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அங்கே சுற்றி எங்கே சுற்றி கடைசியில் என் பொண்ணுக தலையிலே கை வைக்க பார்க்குறான். நான் எப்படி ஒரு கேடு கட்டவேன் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த சைடு நம்ம ஜீவாவும் புவனாவை தேடி அலையிறாங்க. புவனா சொன்னாங்க, நம்ம மீனாட்சியோட ஃப்ரெண்டு, அவங்க வாழ்க்கையிலையும் இந்த ஆதி செம்மையாக பண்ணியிருக்கான். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவன் பிடியிலேருந்து தப்பி புவனா வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மீனாட்சி வாழ்க்கையே அந்த ஆதி கல்யாணம் பண்ணி நாசமாக்கிற போகிறான், அதை நிப்பாட்டணும் அப்படின்னு இருக்க நேரம் இந்த ஆதி பிளான் பண்ணி புவனாவை கடத்திருக்கான். எங்கே இருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்க அவங்க ஃப்ரெண்டோட உதவியை கேட்டிருப்பாங்க. நம்ம ஜீவா அந்த உதவியோட நோண்டி நொங்கெடுக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா புவனாவை இருக்க இடத்த கண்டுபிடிக்கிறாங்க, ரவுடிகளோட ஃபைட் பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனாட்சியோட அப்பா வாசுதேவன் ஜீவா யார், அந்த ஜீவாவை நேரில் பார்க்கணும், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். ஜீவா ஆதி சொன்னதை பார்த்தா அவன் நல்ல மாதிரி தான் தெரியுறான். ஆதியோட கேடு கெட்ட குணத்தை எல்லாம் தெரிஞ்சு இந்த கல்யாணம் மீனாட்சி கூட நடக்கக்கூடாது அப்படின்னு முயற்சி செய்கிறான். நானும் எவனோ ஒரு மீனாட்சியை கட்டிக்க போகிறான் அப்படின்னு நினச்சி இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சம்மதிச்சேன். ஆனால் என் பொண்ணு மீனாட்சி அப்படின்னு யோசிக்கணும், நான் என்ன முட்டாளா? இந்த பொறுக்கிக்கு என் பொண்ணு கேட்குதா அப்படின்னு அந்த இடத்துல வாசுதேவன் கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்னங்க உங்கள் கணவரை மட்டும் நான் பார்க்கவே இல்லை, அவர் வந்தாச்சுல, நான் அவரை பார்க்கணுன்னு போக நேரம் எல்லாம் பார்க்க முடியாமல் போயிடுது அப்படின்னு ஆதியோட அக்கா கிட்ட நம்ம மீனாட்சி யோட அம்மா சுமதி கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதியோட அக்கா, வாங்க என் புருஷனை நான் காட்டி தரேன் அப்படின்னு நேராக வாசுதேவனை இழுத்து காட்டி கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் இவரா அப்படின்னு சாக்காவி நிற்கிறாங்க நம்ம சுமதி. என்னங்க பார்க்குறீங்க, என் புருஷனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அட போடி பைத்தியகாரி, இந்த படுபாவியால் நான் படார கஷ்டப்பட்டேன். ஏன் மீனாட்சி தேனோட அப்பா இவன் தான், இந்த கேடு கட்டவன், எங்களை சின்ன வயசில் என் பிள்ளைகளோட கவனிக்காமல் என்னை விட்டுட்டு போன பொறுக்கி இவனால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். மறுபடியும் இவனை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நான் அமையும் அப்படின்னு நினைக்கல. அதுவும் என் பொண்ணோட வாழ்க்கையில் இவன் ஒட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல மீனாட்சியோட அம்மா சுமதி கொதிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, அடடா நான் இங்கே இவள் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு ஒளிஞ்சு நின்னா, இவ வேற பிடிச்சி இழுத்து காட்டிட்டாலே இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொன்னாரோ அப்படியே வாசுதேவனை சட்டையை பிடிச்சி உழுப்புறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆரியோட அக்காவுக்கு உண்மை தெரிய வருது. என்ன இது மீனாட்சியோட அப்பா தானா இவர் அப்போ என்ன 2வது கல்யாணம் பண்ணியிருக்காரு, முதல் ஒய்ஃபோட பிள்ளைங்க தான் மீனாட்சி தேன் அப்படின்னு பேரஞ்சது கணங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம்.
இந்த சைடு பார்த்தோன்னா உண்மை வெடிச்சாச்சு. அதே நேரத்தில் நம்ம ஜீவா வந்து புவனாவை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க மண்டபத்துக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த கல்யாணத்தை மாமா எப்படியாவது நடத்தணும் அப்படின்னு வந்து ஆதிக்கு வந்து நம்ம வாசுதேவன்கிட்ட வந்து ஹெல்ப்பு கேட்குறாங்க. அப்போ தான் வாசுதேவன் சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆதியோட சட்டை ஏன் பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. உங்களுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கதா? எதுக்காக நீங்கள் வந்து மறுபடியும் ஜீவாவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி என்ன ஏன் ஓரங்கிட்ட பார்க்குறீங்க? நீ எவ்வளோ ஒரு மீனாட்சியை கெட்டிக்க போகிற அப்படின்னு வந்து நான் கம்முன்னு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு புரிய வருது, என் பொண்ணு மீனாட்சிடா அப்படின்னு சொன்னேன். என்ன மீனாட்சி உங்கள் பொண்ணா அப்படின்னு சொல்லினாரு. அப்போ தான் சாக்காக நிற்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய கோடிக்கு மீனாட்சியும் தேனும் தான் வந்து சொந்தக்காரங்களா? அப்போ நம்ம தேவி பார்க்குறாங்க. அடடா, தேன்மொழி இவ்வளோ பெரிய பணக்காரருக்கு பொண்ணா? இவங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சி இவங்கள பிரிஞ்சாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம அப்பத்தா வந்து என்ன சுமதி பெரிய புளியங்கும்பாவை பிடிச்சி வச்சுட்டு நீ எதுக்கு அவரை விட்டு பிரிஞ்சு வந்த? இந்த பாரியா இப்போ இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கா, நீங்கள் வேறமா? இவர் அந்த காலத்தில் குடின்னு கடந்து என் பிள்ளையில நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வச்சுருந்தாலும் எல்லா பணத்தையும் எடுத்து குடிக்க கொண்டு போயிடுவார். இவரை பிரிஞ்ச பிறகு தான் நான் நிம்மதியாக வாழ்ந்தேன். இந்த மனுஷனை மறுபடியும் நான் பார்ப்பேன்னு ஒரு காலத்துலேயும் நினைக்கல. ஆனால் இப்போ இவரை பார்க்க நேரம் எனக்கு அப்படியே வந்து சாக்காவி நிற்கிது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் நம்ம ஜீவா வந்து புவனாவோட வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதி சாக்காராங்க. இந்த புவனாவை நான் மறைச்சி வச்சுருந்தேன், எப்படி இவன் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இந்த ஜீவா அப்படின்னு வந்து சாக்காவி நிற்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா அடின்னு வந்து நம்ம ஆதி அடிக்கிறாங்கங்க. ஜீவா இந்த பாரு, புவனா எல்லா உண்மையும் சொல்லிட்டா, இப்போ எல்லார் மத்தியிலையும் சொல்ல போகிறா அப்படின்னு வந்து சொல்ல வைக்கிறாங்க. இந்த பாரு மீனாட்சி, நான் அன்னைக்கு நைட்டு தப்பி ஓடி வந்தேன்னா இந்த பிசாசிட்ட இருந்து தான் தப்பி வந்தேன். இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி கேடு கட்டவன். இவனால் என் வாழ்க்கை நாசமாயிட்டு. என்ன மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுங்க வாழ்க்கையை நாசம் அழிச்ச பாவி இவன் வந்து மறுபடியும் உன் வாழ்க்கையில் வந்து இவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை நாசம் ஆக்கிடுவான். நீ என் ஃப்ரெண்டு, உனக்கு நன்மையை செய்யணும் அப்படின்னு தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வந்தேன். அது தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாவி ரவுடிகளை வச்சு என்னை கடத்தி வச்சுட்டான். ஆனால் ஜீவா தான் நான் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு நான் சொல்லதெல்லாம் உண்மை. மீனாட்சி வந்து அரண்டு போய் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அடிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த பாவியை நான் கெட்டுக்கே போகிறதில்ல. ஏன்னா எங்களை சின்ன வயசில் கைகளையும் விட்டுட்டு போனேன். என்னோட அப்பாவுக்கு வந்து இவனோட அக்காவை தான் கல்யாணம் பண்ணியிருக்காப்பா. அப்படி இருக்க நேரம் நான் கண்டிப்பாக இந்த உறவை நான் வந்து நீட்டிக்க விரும்பலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடின்னு அழிக்கிறாங்க. அதுவும் ஒரு பொம்பளை பொறுக்கி பணத்துக்கு திமிரில் என்ன கல்யாணம் பண்ணிடலான்னு பார்க்குறான். இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு வந்து ஓரங்கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மீனாட்சி வந்து இந்த கல்யாணம் எனக்கு ஜீவா கூட தான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ஜீவா வந்து அதிரடியாக மாப்பிள்ளையை ஆறாங்க. நம்ம மீனாட்சி கழுத்தில் தாலியை கட்டுறாங்க ஜீவா. இந்த சைடு பார்த்தோன்னா சாக்காவி நிற்கிறாரு வாசுதேவன். நல்ல வேலை, ஜீவா நல்ல பையனாட்டு இருக்கான், மீனாட்சிக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடச்சிருக்கு அப்படின்னு இருக்க நேரம் நம்ம மீனாட்சியை வந்து நல்லா இருக்கணும்பா அப்படின்னு சொல்ல நேரம் ஓம் வாழ்த்து எனக்கு தேவையில்லைடா. எங்கள் அம்மா வாழ்க்கையிலேருந்து நீ விட்டுட்டு போய் இத்தனை வருஷம் ஆவியாச்சு, நீனே உயிரோடு இல்லைன்னு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னும் அப்படி தான் நாங்கள் வாழ போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல வாசுதேவனை விரட்டி அடிக்கிறாங்க மீனாட்சி.